இந்த வீடியோவில் மகாநதி ஹீரோயின் லக்ஷ்மி பிரியாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். காவேரி கேரக்டரில் எப்படி போல்டான கேரக்டராக நடிக்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க நிஜத்துலேயே அவங்க பயங்கர போல்டாக இருக்கிறவங்க. இவங்க பக்காவான சென்னை பொண்ணு தான். ஜூலை 18, 1993 பிறந்திருக்காங்க. SBOA அப்படின்ற ஸ்கூலில் தான் வந்து படிச்சிருக்காங்க. அப்புறம் SRM யூனிவர்சிட்டியில் வந்து BE முடிச்சிருக்காங்க. யூகேஜிலேருந்து இவங்களுக்கு சினிமா நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. குஷி படம், வாலி படம் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஹீரோயின்ஸ் மாதிரியே நம்மளும் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் எந்த வீட்டில் தான் ஒத்துக்கிறாங்க, எந்த வீட்லையுமே ஒத்துக்காத மாதிரி இவங்க வீட்லேயும் இவங்களுக்கு அப்போஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்னு. இருந்தாலும் வீட்டில் யார் சொல்கிறதையும் கேட்காம அடம் பிடிச்சிதாங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவங்க வந்திருக்காங்க. இதுக்காக அவங்க சின்ன வயசுல இருந்தே மாடலிங் பண்ணியிருக்காங்க, ரேம்பாங் பண்ணியிருக்காங்க, டிக்டாக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்களோட கடின உழைப்புக்கு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மிஸ் மிராக்கல் அப்படின்ற பட்டம் கூட கிடைச்சிருக்குது. ஒரு சேனலில் விஜேவா கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி விஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு ஒரு சினிமா வாய்ப்பு வந்திருக்குது. பன்னிக்குட்டி படம் தாங்க அது. இந்த பன்னிக்குட்டி படத்துல காவேரி அப்படின்ற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து ட்ரிப்ஸ், 10 தலை, இது மாதிரி படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கலர்ஸ் டிவியில் மாங்கல்ய தோஷம் அப்படின்ற சீரியலையும் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆவண்ணா அப்படின்ற வெப் சீரியலில் கூட நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தாங்க இப்போ நம்ம பார்க்குற மகாநதி சீரியலில் ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் ரொம்ப சூப்பராக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் இன்னும் நிறைய வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். இவங்களை பார்க்கறதுக்கு சுனினா மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களை பார்க்கறதுக்கு காயத்ரி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத என்னுடைய தரப்பு. நீங்கள் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.